சட்டசபை தேர்தல் 2026 அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிறது தேமுதிக. தேமுதிக அடுத்த கட்ட நகர்வாக தமிழக மக்களை சுற்றுப்பயணம் செய்து சந்திக்கும் நிகழ்வு தொடங்க இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் கட்டமாக மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேமுதிக தயாராகிறது. அக்கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. தற்போது தமிழகம் முழுவதும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாரு. கட்சி நிர்வாகிகளின் நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவிலும் இல்ல விழாவிலும் பங்கேற்று வராரு. தொடர்ந்து மக்கள் சந்திப்பையும் நடந்து வருகிறார். தந்தை வழியில் தானும் அதேபோல் மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து மக்களோட மக்களாக தெய்வத்துடன் கூட்டணியுடன் நாங்கள் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இது சம்பந்தமாக நிறுவனங்களுக்கு ஒரு பேட்டி அளித்தார். அப்போ என்ன கேட்டாங்கன்னா, கூட்டணி தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் நடக்கிற மாநாட்டில் தான் கூட்டணி தொடர்பாக முடிவு அறிவிப்போம். அதுக்கு முன்னால் கூட்டணி சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்வதற்கு தயாராகலை. பிரதமர் வந்திருக்கிறார், சென்றிருக்கிறார், அவ்வளோதான் சொல்ல முடியும். தற்போதைக்கு கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. ஒரு தெளிவான ஒரு பேச்சை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்று டெல்லிக்கு சென்று கேட்டபோது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. திமுக அவருக்கு ஒரு எம்பி பதவி வழங்கியிருக்கிறது. மாநிலங்களவையில் அவருடைய பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள் என்று தெரிவிச்சிருக்காரு. விஜய் சம்பந்தமான கேள்வி எழுக்கப்பட்ட போது ஒவ்வொருவரும் மக்கள் பிரச்சனையை மையமாகத்தான் கட்சி தொடங்குகிறார்கள், கட்சிக்காக பாடுகிறார்கள். எங்கள் நோக்கமும் மக்களை நோக்கி தான் இருக்கிறது. தற்போது எங்களுடைய பணி மக்கள் பணிக்கான நோக்கி தான் பயணிக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பணியை நாங்கள் முன்னெடுப்போம். எங்கள் தந்தை வழியில் மக்கள் பணியை நாங்கள் முன்னெடுப்போம். ஜனவரி மாதத்துக்கு பிறகு கூட்டணியை முடிவு செய்து அதற்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க இருக்கிறோம். சட்டசபை தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமான களப்பணி என்று தெரிவித்திருக்கிறார்.